வணக்கம் நேயர்களே, நான் கவிதா சத்யநாராயணன், குஷப்பாவை யோகால இருந்து. நம்ம கபால் பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்த்தோம். அதுலயே 2 வேரியேஷன்ஸ் இருக்கு. இந்த கபால் பாத்தி வேரியேஷன்ஸ் யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப் ஆகும்? எல்லாருக்குமே ஹெல்ப் ஆகும். அதே சமயம் இதோட பாடியில என்ன ரியாக்ஷன்ஸ், உங்களோட ஃபேஷியல்ல பிளட் சர்க்குலேஷனை சீராக்குறதுக்கும் உங்க பாடியை பியூரிஃபை பண்றதுக்கும் தான். ஆனா அதுலயே வேரியேஷன்ஸ் ஏன் இருக்குன்னா, நிறைய பேருக்கு மூக்குல மூச்சு வாங்குற பிரச்சனை நிறைய இருக்கு. அதாவது bronchitis and asthma ஒரு லெவலுக்கு ஹைல இருக்கும் போது அவங்களால வெளியே போயிட்டு வரும்போது ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. உள்ள எனர்ஜியே இருக்காது. அந்த எனர்ஜியை ஆக்டிவேட் பண்றதுக்கு கபால்பாத்தியோட வேரியேஷன்ஸ் ரொம்பவே முக்கியம். எப்படி பண்ணலான்னுட்டு நம்ம பார்க்கலாம். 2 வேரியேஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் வேரியேஷன்ல நம்ம கைகள்ல அந்த ஆள்காட்டி விரலும் மிடில் விரலும் இப்படி நாசிக முத்ரால இப்படி பிடிச்சுக்கிட்டு உங்க மூக்கு கிட்ட போய் அதே மாதிரிதான் மூச்சை உள் வாங்கிக்கணும். இது இப்படியேதான் இருக்க போகுது. மூச்சு உள் வாங்கினதுக்கு அப்புறமா மூடிடுங்க. ஒரு சைட மூடிட்டு ஒரு சைட்ல மட்டும் நீங்க மூச்சை விடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எப்படி? ரிலாக்ஸ் ஆச்சு. உங்க பாடி ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த சைடு இருக்கு ரிமைனிங். சோ இந்த சைடுக்கு நீங்க இன்னொரு கையை எடுத்துக்கலாம். இந்த கையை எடுத்து ஆள்காட்டி விரல் அண்ட் மிடில் ஃபிங்கரை அழகா இந்த கட்டை விரலோட பாம்ல பேஸ்ட் பண்ணிட்டு திருப்பி மூச்சை மெதுவா உள்ள இழுங்க. இத வச்சு மூடிட்டு மெதுவா நீங்க உங்க பாடியை நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி இப்படி வச்சு இன்னொரு கை ஃப்ரீயா இருக்கு. சோ அதுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் முத்ராவை பிடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதோட பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அப்ன முத்ரால வச்சுக்கலாம், இல்ல சின்ன முத்ரா அதாவது கியான் முத்ரால வச்சுக்கலாம். அதாவது உங்களோட கட்டை விரலும் டிப்பு அண்ட் உங்களோட ஆள்காட்டி விரல் டிப்ல வச்சுட்டு இதை வச்சு நல்லா மூச்சை உள்ள இழுத்துக்கோங்க. நாசிக் முத்ரால கை வச்சுட்டு ஒரு பக்கம் மூச்சு விடுங்க, இன்னொரு பக்கம் மூச்சு விடுங்க. இந்த 2லயும் ஒரு கேப் இல்ல, மூச்சு உள்ளேயும் இழுக்கல. எப்போ உங்களால முடியலையோ அப்போ நீங்க கொஞ்சம் ரெஸ்ட், ஃபியூ செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் உங்க கையை இந்த முத்ரால பிடிச்சுக்கிட்டு இப்படின்னுட்டு பிராக்டிஸ் பண்ணலாம். இது ஒரு கபால்பாத்தி வேரியேஷன். இன்னொரு கபால்பாத்தி வேரியேஷன்ஸ் உங்களோட மூச்சை சீராக்குறதுக்கு. சோ ஸ்பிரிண்டர்ஸ், அத்லெட்டிக்ஸ், சைக்கிளிங் பண்றவங்களுக்கு உங்க மூச்சு சீரா இருக்காது. ஒரு லெவலுக்கு போனதுக்கு அப்புறமா உங்களோட வாயில இருந்து பிரீத் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா மூச்சு அடைக்குது, நெஞ்சு அடைக்குது, நிறைய ஆக்சிஜன் இங்க சப்ளை ஆகாத விஷயத்துல. சோ உங்களோட லங்ஸை எக்ஸ்பாண்ட் பண்ணி லாட் ஆஃப் ஆக்சிஜனை சப்ளைய உங்க லங்ஸ் எடுத்துக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்க கட்டை விரலை இப்படி மூடிட்டு ஸ்ட்ரெயிட்டா உட்காரணும். உங்க கையோட எந்த ஃபேஸ்ல இருக்கோ அதே ஃபேஸ்ல தான் உங்க கை மூஞ்சி இருக்கணும். இப்போ மூச்சு உள்ள நல் வாங்கிட்டு இத க்ளோஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு கை, அதாவது லெஃப்ட் சைட் போர்ஷன்ல நல்ல மூச்சை உள் வாங்கிக்கிட்டு கட்டை விரலை வச்சு மூடி மெதுவா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இனிஷியலி இந்த வேரியேஷன்ஸ் கபால்பாத்திய பண்றப்போ கொஞ்சம் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா எப்பவுமே உங்க மூச்சை நீங்க வெளியே விட்டுட்டே இருக்கிறது இல்லை, அந்த கண்டினியூஸ் போர்ஷன்ல நீங்க எப்பவுமே இருந்ததில்லை. ட்ரை பண்ணும்போது 10-20 வாட்டி மட்டும்தான் பண்ண முடியும். ஆனா நீங்க ட்ரை பண்ணி அந்த 60 டச் பண்ணும்போது உங்களோட லங் கெப்பாசிட்டியே ஏறி இருக்கும். எப்போ உங்களோட 60 டச் பண்ண முடியும்னா உங்க லங்ஸை அந்த மூச்சு எடுத்துக்கிட்டு உள்வாங்கி ஸ்டோர் பண்ற கெப்பாசிட்டி ஏறிச்சுனாலே உங்க பாடி ஹெல்தியா இருக்குன்னுட்டு தான் அர்த்தம். சோ இன்னைக்கு நீங்க கபால்பாத்தி கிரியா பாத்தீங்க. நாளைக்கு இன்னொரு பிராணாயாமாசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.